முதலாவதாக ஆண்டவர் கொடுத்த அருமையான வாய்ப்பிற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நாம் ஜெபத்தோடு கூட சிலுவை தியானத்திற்கு நேராக கடந்து செல்வோம். ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, அப்பா இப்பொழுது உம்மை நோக்கி பார்க்க கொடுத்த இந்த கிருபையான நேரத்திற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா என்ன நோக்கத்திற்காக தகப்பனே இந்த வாய்ப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த நோக்கமும் திட்டமும் சித்தமும் என்னிலே நிறைவேற கர்த்தாவே என்னை தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல ஆண்டவரே, உங்க வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறது போல அப்பா எங்களுக்கு ஜீவன் தருகிற இந்த திரு வார்த்தைகளுக்கு நேராக எங்க ஒவ்வொரு இருதயத்தையும் கர்த்தர் நீங்க ஆயத்தப்படுத்தும்படிக்காய் செபிக்கிறோம்ப்பா. லீதியாளின் இருதயத்தை திறந்து அருளின கர்த்தர் எங்க ஒவ்வொருவர் இருதயத்தையும் உங்க வார்த்தைக்கு நேராக திறந்தருளும்படிக்காய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களோடு ஒவ்வொருவரோடு கர்த்தர் நீங்க இடைப்பட வேணுமாய் செபிக்கிறோம். நாங்கள் வசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரம் அல்ல ஆண்டவரே, அதன்படி வாழுகிறவர்களாக அதன்படி கிரியை செய்கிறவர்களாக இருக்க எங்களுக்கு கிருபை தரும்படிக்காய் செபிக்கிறோம் அப்பா. நீ மறைத்து நீங்க வெளிப்பட வேணுமாய் செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. இப்பொழுதும் இந்த சிலுவை தியானத்திற்கென்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு, அதற்கு ஆதாரமாக கலாத்தியர் 6வது அதிகாரம் 14வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிப்போம். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறென்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. எனக்கு 23ஆம் தேதி வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் ஏதோ ஒரு சில காரணங்களினால இந்த 16ஆம் தேதி கர்த்தர் கிருபையாக எனக்கு வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த காரியத்துக்காக முன்னாடியே ஜெபித்து கொண்டிருப்போது ஆண்டவர் வார்த்தையெல்லாம் கொடுத்துட்டாங்க. அதற்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கால சீக்கிரமாகவே ஆயத்தம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்ததுனால 2 நாட்களாக ரொம்ப அதிகமாக உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கையில் நேற்று இரவு 11 மணி ஆயிடுச்சு. இரவு 11 மணி அளவில் என் கணவரை வெளியில் போயிட்டு வந்திருந்தாங்க. அப்போ அவங்க யதார்த்தமாக நேற்று நடந்த சிலுவை தியான கூட்டத்தின் செய்தியை அவங்க போட்டு விட்டாங்க. அப்போது அருமையான பபிலா ஜூலியட் அவங்க இதே வசனத்தை பேசினாங்க. எனக்கு கேட்டுட்டு பயங்கர ஷாக் ஆகிடுச்சு, ஒரே சோர்வாயிருச்சு. என்ன ஆண்டவரே, அவங்களும் இதே வார்த்தையை பேசுகிறாங்களே, எனக்கும் நீங்கள் இதே வார்த்தையை கொடுத்து என்னை ஆயத்தப்படுத்தியிருக்கீங்களே, கேட்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப சோர்வாயிருச்சு. என்ன பண்ணுறதுன்னு இது என்னங்க அப்படின்னு சொல்லல, இரு கேளு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் எல்லா காரியங்களையும் கேட்டோம். அது நான் இருந்தாலும் ஆண்டவர் எனக்கு என்ன காரியங்களை பேசணும், என்ன காரியங்களை சொல்லணும் அப்படின்னு கற்றுக் கொடுத்தாங்களோ அந்த காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். ஏதோ ஒரு தேவ நோக்கத்தோடு தான் இதே வார்த்தையை குறித்து நான் அடுத்த நாளே கேட்குற ஒரு வாய்ப்பை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்குறாங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். அதனால நான் எனக்கு என்ன நானே தைரியப்படுத்திக்கிறேன், கூச்சப்படாமல் பேசுன்னு சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நம்ம தியானிக்கலாம். இங்கே பவுல் சொல்லுகிறார், நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக அப்படின்னு சொல்கிறார். பவுலுக்கு மேன்மை பாராட்டுறதுக்கு அவருக்கு பல விஷயங்கள், அநேக விஷயங்கள் அவருக்கு இருந்தது. ஆனாலும் அவர் சொல்லுகிற காரியம் நான் சிலுவையை குறித்து மாத்திரம்தான் மேன்மை பாராட்டுவேன் அப்படின்னு சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். பவுலை பற்றி வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லையில அவர் மிகப்பெரிய பணக்காரர், அவருக்கு கப்பல் எல்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ அவர் அவருடைய செல்வங்களை குறித்து எல்லாம் மேன்மை பாராட்டவில்லை. அதே போல பவுல் மிகுந்த ஞானவான். ஏன்னா அவருடைய நிருபங்களை எல்லாம் நம்ம வாசிக்கும் போது அவங்க அந்த சிஸ்டர் சொன்னாங்க, பனிமலர் சிஸ்டர் சொல்லையில 2-3 வாட்டி ஒரு வசனத்தை வாசிச்சாதான் நமக்கு புரியும் பவுலோட நிருபங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி ரோமர் அதிகாரத்தெல்லாம் நம்ம வாசித்து பார்த்தோன்னா எனக்கு என்னமோ சைக்காலஜி புக்கு படிக்கிற மாதிரியவே இருக்கும். ரோமரை வாசிக்கையில் அப்படியே சைக்காலஜி படிக்கிற மாதிரியே இருக்கும். எங்களுக்கு சைக்காலஜி சப்ஜெக்ட் இருந்துச்சு. பொதுவாக சைக்காலஜி நம்மளுடைய மனித இயல்புகள், மனிதனுடைய நடத்தைகளைத்தான் நம்ம படிப்போம். அது நம்ம செய்கிற காரியங்கள் தான், அது ரொம்ப ஈஸியான விஷயந்தான். ஆனால் அதை எழுத்து வடிவத்தில் நம்ம படிக்கையில் ஒன்றுமே புரியாதது மாதிரி இருக்கும். அப்படி தான் ரோமர் அதிகாரத்தை வாசிக்கையில்
சைக்காலஜி படிக்கிற மாதிரியே இருக்கும், புரியாத மாதிரியே இருக்கும். திருப்ப 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 நம்ம அந்த ஒரு வசனத்தை நம்ம வாசித்து பார்த்து பார்த்து நிதானிக்கையில் தான் ஒரு சில காரியங்களே நமக்கு புரியும். அதே பேதுருவுமே சொல்லியிருப்பாரு. 2 பேதுரு 3வது அதிகாரம், சும்மா எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், 2 பேதுரு 3வது அதிகாரம் 15-16 நம்ம வாசித்து பார்த்தால் தெரியும். மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை இரட்சிப்பென்று எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதுகிறான். எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசியிருக்கிறான். அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதான் இருக்கிறது. போதும். அப்ப பாருங்க, பேதுருவே சொல்றாரு, அவர் சொல்லியிருக்கிற காரியங்கள் அறிகிறதற்கு அரிதா இருக்கிறது அப்படின்னு அவர் காலத்துல வாழ்ந்த பேதுருவே சொல்றாங்க. அப்படி ஒரு ஞானவானவர், அந்த ஞானத்தை குறித்து கூட அவர் என்ன செய்யல, மேன்மை பாராட்டல. அது மாத்திரம்னா பவுல் அநேக இடங்களை சொல்லியிருக்காரு, நான் என் எழுத்தா எவ்வளோ எழுதியிருக்கேன்னு பாருங்க நீங்க அப்படின்னு சொல்லி அவரே அவரை குறித்து சொல்லுகிறார். அதே மாதிரி அவர் தரிசனங்களை பார்த்ததை இன்னும் பவுலுக்கு நான் எல்லாரை காட்டிலும் நான் அதிகமாக அடிபட்டிருக்கேன், நான் அதிகமாக பிரயாசப்பட்டிருக்கேன், அப்படி எல்லா காரியங்களையும் சொல்லிடுறாரு. அப்போ அவருடைய வாழ்க்கையில் மேன்மை பாராட்டுகிறதற்கு அநேக காரியங்கள் இருந்தாலும் அவர் எதை குறித்து மேன்மை பாராட்டுகிறதாக சொல்லுகிறார்னா, சிலுவை குறித்து தான் நான் மேன்மை பாராட்டுவேன், வேற ஒன்றை குறித்து மேன்மை பாராட்ட எனக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லுகிறார். ஆனால் இப்போ இருக்க சூழ்நிலை, இப்போ இருக்க ஜனங்களை எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு மேன்மை பாராட்டுகிறதுக்கு அநேக காரியங்கள் இருக்குது. பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாங்க, முடி கொஞ்சம் நீளமாக இருந்தால் அது ஒரு பெருமை, கலரு கொஞ்சம் அழகாக இருந்தால் அது ஒரு பெருமை அப்படின்னு சொல்லி அநேக காரியங்கள் நமக்கு மேன்மை பாராட்டுகிறதுக்கு அநேக காரியங்கள் இருக்குது. அப்போ அதையே குறித்து நம்ம உயர்வாக எண்ணிக்கொண்டு நம்ம செய்கிற காரியங்கள் நம்ம இதெல்லாம் தியானிச்சுட்டு அந்த காரியங்களை நினைக்கல நகைப்புக்குரியதாக இருக்கும். என்னடா இப்படிலாம் பண்ணுறோமே நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே சில வேலைகளில் தோணும். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் நல்ல பெரிய வீடு, 2-3 வீடு வச்சுருக்காங்க. அப்போ அவங்க ஒரு செடியெல்லாம் நட்டு வச்சுருப்பாங்க ஒரு இடத்துல. அது நல்ல பெரிய இடமா இருக்கும். அது செடி வைக்கிறதுக்காகவே அவங்க வைத்திருக்கிற இடம், அது ரொம்ப பெரிய இடமா இருக்கும். அப்போ அந்த சகோதரி செடி வைத்திருக்கையில் அதை அவங்க வேலைக்காரர்கள் சரியாக கவனிக்கலை, தண்ணி ஊற்றாமல் அந்த மாதிரி கொஞ்சம் அந்த செடிகள் எல்லாம் வாடி போயிருந்தது. அப்போ அவங்க புலம்பிக்கிட்டே தண்ணி ஊற்றுறாங்க. வீட்டில் மன்னிச்சுக்கோங்க, யார் வீட்டில் இவ்வளவு இடம் இருக்குது செடி வைக்கிறதுக்கு? என் வீட்டில் எவ்வளோ இடம் இருக்குது, நான் எவ்வளோ செடி வச்சுருக்கேன், எங்கே யாருக்காவது இப்படி இடம் இருக்கா செடி வைக்கிறதுக்குன்னு? அந்த செடியை கூட பாதுகாக்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. எனக்கு ஆச்சரியம், ஒரு செடி வைக்கிற ஒரு இடத்துக்கு இவ்வளோ மேன்மை பாராட்டுறாங்க. அவங்களுக்கு அவ்வளோ ஒரு எண்ணம் அவங்க இருதயத்தில் அப்படி இருக்குது. யார் வீட்டில் இவ்வளோ இடம் இருக்குது, என் வீட்டில் இவ்வளோ இடம் இருக்குல்ல, நான் இவ்வளோ செடி வச்சுருக்கேன், அந்த செடியை பராமரிக்க மாட்டாங்களே வேலை பார்க்குறவங்க அப்படின்னு சொல்லி மேன்மை பாராட்டுகிறதே நம்ம பார்க்குறோம். உலகத்தார் அப்படி தான் இருக்கிறாங்க. ஒரு பேங்க்ல ஒரு நல்ல ஒரு பேலன்ஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது நமக்கு ஒரு தெம்பா, அது ஒரு மேன்மையாக இருக்கும். ஒரு சொத்து பத்து ஒரு 4 வீடு இருந்துச்சுன்னா, ஒரு சேஃப்டியான வேலை, எந்த ஒரு எதுவுமே இல்லாத ஒரு நல்ல ஒரு சேஃப்டியான வேலை அமைஞ்சிச்சின்னா அது நமக்கு ஒரு மேன்மை பாராட்டுகிறதுக்கு ஒரு காரியமாக இருக்கிறது. அது நம்மளை அப்படியே பில்டப்பாக காட்டுற மாதிரி நமக்கு தோணும். ஆனால் பாருங்கள், எல்லாவற்றையும் நஷ்டமென்று குப்பையென்று எண்ணிய பவுல் என்ன சொல்கிறாருன்னா, சிலுவையை குறித்து தான் நான் மேன்மை பாராட்டுவேன் அப்படின்னு சொல்லுகிறார். இந்த உலகத்திலேயே பலமான ஒரு காரியம், வீரமான ஒரு காரியம், வெற்றியான ஒரு காரியம் அப்படின்னு நம்ம எதை பார்த்தோம்னா அது சிலுவை மரணம் மட்டும்தான். அதுதான் இந்த உலகத்திலே மிகவும் பலமானது, வெற்றியானது, வீரமான ஒரு காரியமாக இருந்திருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, யோவான் 12வது அதிகாரம் 32வது வசனத்துல, யோவான் 12:32, நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லோரையும் என்னிடத்தில் இழுத்துக்கொள்ளுவேன் என்றார். ஆமென். ஆண்டவர் சொல்றாங்க பாருங்க, நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக்கொள்ளுவேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஆண்டவர் சிலுவையில் உயர்த்தப்பட்டிருக்கும் போது நம்ம சிலுவையை குறித்து நம்ம தியானித்து கொண்டே இருக்கிறோம். நிறைய தியானிக்கிறோம், நிறைய உள்வாங்குறோம், நிறைய கற்றுக்கொள்ளுகிறோம். அப்படி நம்ம சிலுவையை குறித்து அதிகமாக தியானிக்க என்ன ஆகுதுன்னா, நம்ம அறியாமலேயே நம்ம தேவனை நோக்கி நம்ம ஈர்க்கப்படுகிறோம், தேவனை நோக்கி நெருங்கி நம்ம கிட்டி சேருகிறோம். ஏன்னா நம்ம சிலுவையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்த காரியங்களை நம்ம பார்க்கும்போது, தியானிக்கும் போது
வாயில வார்த்தைகளே வரமாட்டேங்குது, கண்ணிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக கண்ணீர் மாத்திரம்தான் வருகிறது. அப்படி ஒரு அருமையான ஒரு காரியம், விளக்குகிறதற்கு சொல்றதுக்கு வார்த்தையே இல்லாத அளவுக்கு ஒரு அருமையான காரியம் இந்த சிலுவை மரணம். ஆண்டவர் சொல்றது போல நம்ம சிலுவையை தியானிக்க தியானிக்க தேவனை நோக்கி நம்ம என்ன செய்கிறோம், இழுக்கப்படுகிறோம், தேவனை நோக்கி நம்ம ஈர்க்கப்படுகிறோம். ஆண்டவர் நினச்சிருந்தாருன்னா நம்மளை அடித்து திருத்தி வா என் கையப்பிடி வா என் கூட வா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் பாருங்க, தேவன் பலாத்காரம் பண்ணுகிற தேவன் அல்ல. நம்ம பிள்ளைங்களை நம்ம தெருவில் கூட்டிகிட்டு போகும்போது காரை பைக் வந்துச்சுன்னா கையை பிடிச்சி நம்ம கூட்டிகிட்டு போவோம். பிள்ளைங்க நம்ம கையை உதறிட்டு நடப்பாங்க, மறுபடியும் கையை பிடிச்சி ஏதாவது திட்டி இழுத்து அப்படி போவோம். அப்படியும் கேட்கலன்னா 4 அடியை போட்டு கையை பிடிச்சிட்டு பேசாமல் வா அப்படின்னு சொல்லுகிறோம். நான் ஆண்டவர் நம்ம மேலே அன்புள்ள தகப்பனாக இருக்கிறார். ஆனாலும் என்ன செய்யலை, நம்மளை அடித்து திருத்தலை, அடித்து நீ என் கூட வா அப்படின்னு சொல்லலை. மாறாக நம்மை அழைக்கிறார், வா என்னிடத்துல வா என்னிடத்துல வா அப்படின்னு சொல்லி அழைக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்துவின் சிலுவையானது முற்றிலும் நம்மை புதிய மனிதனாக மாற்றுகிறது. எப்படின்னா, நம்ம சிந்தனைகளை முன்னாடி தலைகீழாக இருந்த நம்மளை நேராக அப்படியே மாற்றுது பாருங்களேன். நம்மளுடைய சிந்தனைகளை சிலுவை மாற்றுகிறது, நம்முடைய உணர்வுகளை சிலுவை மாற்றுகிறது, நம்ம செயல்களை கூட என்ன செஞ்சிருது, சிலுவை மாற்றுகிறது. இப்படி இருந்தவங்க இப்படி மாறிட்டாங்களேன்னு அடுத்தவங்க சொல்கிற அளவுக்கு நம்மளுடைய செயல்களை கூட சிலுவை மாற்றுகிறது, நம்ம பாவங்களை மாற்றுகிறது, நம்மளுடைய ஒழுக்கக்கேடான காரியங்களை மாற்றுகிறது. அப்போ பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அரைஞ்சிட்டோம்னா அதுதான் முடிவா, எல்லாம் முடிஞ்சிடும். காய்பா என்ன நினைச்சாருன்னா, ஒரே பிரச்சனை நமக்கு இருக்கிறது, இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் இப்போ பிரச்சனையாக இருக்காரு, அவரை சிலுவையில் அரைஞ்சி கொண்டுட்டோன்னா எல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு காய்பாய் நினச்சாரு. அதே மாதிரி தான் பிலாத்துவும் என்ன நினச்சாருன்னா, சரி இப்போதைக்கு இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் என்ன, இயேசு கிறிஸ்துவை நம்ம சிலுவையில் அரைஞ்சிட்டா முடிஞ்சிடும், இந்த பிரச்சனை முடிஞ்சிடும் அப்படின்னு பிலாத்துவும் நினச்சாரு. அதே போல தான் ஏரோதுவும் என்ன நினச்சாருன்னா, இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அரைஞ்சிட்டா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும், நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் 3 பேருமே காரியங்களை நினைச்சாங்க, அப்படிதான் நினைச்சாங்க. அதே மாதிரி என்ன செஞ்சாங்க, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அரைஞ்சு முடிச்சிட்டோம், எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சாங்க. ஆனால் வரலாற்றை நம்ம திருப்பி பார்க்கும்போது முடிஞ்சிரும் நினைச்சவங்களுடைய காரியங்கள் தான் எல்லாம் முடிஞ்சு போனது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஏன்னா நம்ம யாரை பார்த்தாலும் என்ன சொல்றோம், இயேசு சிலுவையில் உங்களுக்காக மரித்தார் அப்படின்னு நம்ம சொல்லுகிறோம். அப்போ முடிஞ்சிரும் அப்படின்னு நினைச்சவங்க முடிஞ்சு போயிட்டாங்க. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட காரியம். அரசியல் சாணக்கியர் ராஜாஜி சொன்னார், ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாரு. அது என்னன்னா, கிறிஸ்தவர்கள் மூட்டைப்பூச்சி மாதிரி, அவங்கள என்ன செய்ய முடியாது, நம்மளால கொலை ஒன்றுமே செய்ய முடியாது, அவங்கள நசுக்கணும்னு நினைச்சாலுமே அவங்க பழுகி பெருக தான் செய்வாங்க, அவங்கள நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு அரசியல் சாணக்கியர்னு சொல்லப்பட்ட ராஜாஜியை கிறிஸ்தவர்களை பற்றி அப்படிதான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கணும்னு நினச்சப்பதான் அவங்க பழுகி பெருகினதை பார்த்து ராஜாவே மிரண்டு போனார். என்னடா இவங்க இப்படி பெருகிக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லி பெருகுகிற அளவுக்கு காரியங்கள் நடந்தது. இப்படிப்பட்டதான சிலுவையை குறித்து தான் நம்ம என்ன செய்யணுமா, மேன்மை பாராட்டணும். ஏன் நம்ம சிலுவையை குறித்து நம்ம மேன்மை பாராட்டணும் அப்படின்னு நினச்சோன்னா, ஒரு பாவியான மனுஷன் மகிமையான வாழ்வை வாழ முடியும்னா அது சிலுவையால் மாத்திரம்தான் முடியும், வேற எதுனாலையும் முடியாது. ஒரு பாவியை மகிமைப்படுத்தணும்னா அது சிலுவையால் மாத்திரம்தான் முடியும், வேற எந்த காரியத்தாலையும் முடியாது என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. முதலாவது என்ன காரியம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 19வது வசனத்தை நம்ம வாசிப்போம். 2 கொரிந்தியர் 5:19. அதென்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். ஆமென். அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ சிலுவையை குறித்து நம்ம மேன்மை பாராட்டணும் அப்படின்னா அதற்கு முதலாவது நமக்கு கிடைக்கிற காரியம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மன்னிப்பு. தேவனுடைய பெரிதான மன்னிப்பு இந்த சிலுவை மூலமாக தான் பாவியான மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டது. இப்போ உள்ள சூழ்நிலைகளில் மன்னிப்பு என்ன சுச்சுவேஷனில் இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா, வெறும் வாய் வார்த்தையாக மாத்திரம்தான் இருக்குது. நம்ம ஒருத்தவங்களுக்கு ஒரு தப்பு பண்ணிடும், ஒருத்தவங்க காயப்பட்டுட்டாங்க அப்படின்னா, சாரி தெரியாமல் பண்ணிட்டேன் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இயல்பாக சொல்லிடும். ஆனால் அதனால அவங்க எவ்வளவு காயப்பட்டிருப்பாங்க, எவ்வளோ வலிகளை அனுபவிச்சிருப்பாங்கங்கிறது நம்ம இருதயத்தில் நம்ம என்ன செய்யலை, உணரலை.
வாயின் வார்த்தையில் நம்ம சொல்லிட்டு சாரி மன்னிச்சிடுங்க தெரியாமல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறோம். ஒரு ஸ்கூலையே எடுத்துட்டோன்னா, ஸ்கூலில் பிள்ளைங்க வந்து மற்ற பிள்ளைங்களை அடிக்கும் போதோ இல்லை கிள்ளும் போதோ இல்லை நோட்டை ஏதாவது கிறுக்கிச்சு இல்லையோ பண்ணிடுச்சிங்கன்னா, அந்த பிள்ளைங்க வந்து என்கிட்ட நம்மக்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிச்சுன்னா, இப்போ இருக்க பிள்ளைகளை நம்ம அடிக்கக்கூடாது, தொடக்கூட செய்யக்கூடாது. டீச்சர்ஸ் தொட்டால் முடிஞ்சிருச்சு. அதனால் நம்ம என்ன செய்யணும், ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்குறோன்னு நினச்சிக்கிட்டு நம்ம என்ன சொல்கிறோம், சாரி அப்படின்னு சொல்கிறோம். அந்த பிள்ளைங்களும் சாரி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனால் சாரி சொன்ன பிள்ளை அதே தவிர ஒரு நாளைக்கு 4-5 வாட்டி செய்யும். முதல்ல கூட்டிகிட்டு வந்தவங்க இப்போ என்ன செய்யணும், அந்த பிள்ளையே சாரி தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருதுங்க. அப்போது அந்த பிள்ளைகளுக்கு என்ன ஆகுதுன்னா, தப்பு பண்ணிட்டா நம்ம சாரி சொல்லிட்டோம் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைங்க நினைக்கிறாங்க. சாரி சொல்லிட்டோம்ல, இதுக்கு மேலே என்ன. நம்ம மனித இயல்பே அப்படி தான் ஆகுது. ஏன்னா நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா, சாரி நான் தான் சாரி கேட்டுட்டேன்ல, இதை விட நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோமே தவிர, நம்ம செஞ்ச காரியத்தினால அந்த ஆப்போனன்ட் பார்ட்டிக்கு என்ன ஒரு வழி இருக்கும், எப்படி அவங்க காயப்பட்டிருப்பாங்கங்கிறத நம்ம இருதயம் என்ன செய்யலை, உணரலை, நம்ம உணர மாற்றோம். அப்படி தான். அப்போ பிள்ளைங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, பாவம் செய்கிறதுக்கு ஒரு லைசன்ஸு சாரி அப்படிங்கிற வார்த்தை மாதிரி ஆயிடுது. அவங்க ஈஸியாக ஒரு தப்பை வேணும்னே செஞ்சுட்டு சாரி அப்படின்னு சொல்லி முடிச்சிடாங்க. நம்மளும் அப்படி தான் இருக்கிறோம். நம்ம காரியங்களையும் நிதானித்து பார்க்கல நாமளும் அப்படி தான் இருக்கோம். ஏதோ ஒரு தவறை பண்ணிட்டோம், சாரி சொல்லிட்டேன் நானே சாரி சொல்லிட்டேன் முடிஞ்சிருச்சுல அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். அப்படி அல்ல. எங்கேயாவது வேதத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்காரா, நீ இந்த தப்பு பண்ணிட்டியா மன்னிப்பு கேளுன்னுட்ட அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா? கிடையவே கிடையாது. நம்ம வேதத்தில் வாசிக்கவே முடியாது. ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன அப்படின்னா, மனம் திரும்புதலை தான் ஆண்டவர் எதிர்பார்க்குறாங்க. நம்ம செஞ்ச பாவத்துக்காக ஒரு தவறுக்காக நம்ம மனம் வருந்தி அந்த ஃபீலிங் நமக்கு உண்டாகணும்னு தான் தேவன் நம்மள இடத்துல எதிர்பார்க்குறாங்க. நீ மன்னிப்பு கேளு உனக்கு சரியாயிரும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லலை. மெய்யான மனம் திரும்புதலை தான் தேவன் என்ன செய்கிறார், நம்மள இடத்துல எதிர்பார்க்கிறார். அப்போது நம்ம என்ன செய்யணும்னா, மெய்யான மனம் திரும்புதலோடு தேவனிடத்தில் சேரும்போது தெய்வ மன்னிப்பை நம்ம பெற்றுக்கொள்ளும். ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸாக க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதில் ஒருத்தர் வந்து இன்னொருத்தருக்கு ஏதோ ஒரு துரோகம் பண்ணிடுறார். அப்போ துரோகம் பண்ணணுன்னு இந்த காயப்பட்ட மனிதன் என்ன செய்கிறார், அந்த துரோகத்தின் நிமித்தம் சரி ஃப்ரெண்டாக போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன்னிச்சிட்டாரு. இந்த காயப்படுத்தின மனிதனும் என்ன செய்கிறார், சரி அவனே மன்னிச்சிட்டான்ல அப்படின்னு சொல்லிட்டு பழகுறாங்க. ஆனாலும் என்னதான் பழகுனாலும் அவங்களோட 10 இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நடுவில் அந்த இயல்பு வருமா? ஏன்னா ஒரு தப்பு பண்ணிட்டு இவங்க மன்னிச்சிட்டாங்க, சரி இவங்களும் மன்னிச்சிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சேர்ந்துட்டாரு. ஆனாலும் அந்த பழைய ஐக்கியம், அந்த பழைய ஃப்ரெண்ட்ஷிப் அவங்களுக்குள்ள இருக்குமா அப்படின்னு கேட்டோன்னா அது சந்தேகமான ஒரு விஷயம். ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு பிளவு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இவர் என்னதான் காரியம் பண்ணினாலும் காயப்பட்ட மனுஷன் என்ன நினைப்பார், ஒருவேளை இவன் இப்படி பண்ணிடுவானோ அப்படின்னு யோசிப்பார். அவருக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங் வந்துடும். ஐயோ நம்ம இப்படி பண்ணதுனால இப்படி பேசினா இவன் இப்படி நினச்சிடுவானோ அப்படிங்கிற ஒரு கில்ட்டி ஃபீலிங் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்போது என்னதான் மன்னிச்சாலும், என்னதான் அவர் மன்னிப்பை பெற்றுக்கொண்டாலும் அந்த பழைய உறவுங்கிறது என்ன செய்யாது, அவங்களுக்குள்ள காணப்படாது, இருக்கவே இருக்காது. இப்படி தான் தேவனுக்கும் நமக்கும் இடையில வந்து ஏவாள் பாவம் செய்தது நிமித்தம் அந்த பழைய ஐக்கியத்துக்கு நடுவில் ஒரு பிளவு ஏற்பட்டது. இந்த பிளவை போக்குகிறது தான் சிலுவையின் மேன்மையான காரியமாக எண்ணப்படுகிறது. பாருங்க, ஆண்டவர் வந்து என்ன செய்கிறார்னா, மன்னிக்க தயாராக இருந்தார். நான் மன்னிக்கிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒருத்தர் மன்னிப்பு கொடுக்குறாங்க, நான் மன்னிக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் அந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுகிற அந்த ஆப்போனன்ட் பார்ட்டி என்ன செய்யணும், வந்து பெற்றுக்கொள்ளணும். ஒரு மனம் திரும்புதலோடு, ஆமாம் நான் பாவம் பண்ணிட்டேன், நான் பண்ணினது பாவம், பரவாயில்ல. நீங்கள் வந்து அந்த பாவத்தை நினைக்காம, உங்களுக்கு ஏற்பட்ட காயங்களை வலிகளை நீங்கள் நினைக்காம என்ன செய்கிறீங்க, மன்னிக்கிறீங்க. அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், என்னோட பாவத்தை நான் உணர்றேன், நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லி மெய்யான மனம் திரும்புதலோடு 2 பேரும் ஒப்புரவாகும் போது தான் அந்த மன்னிப்பு என்ன செய்கிறது, அங்கே பூரணமாய் கிரியை செய்கிறது. அந்த மன்னிப்புங்கிற கிஃப்ட்டுக்கு அங்கே தான் வேல்யூவே இருக்குது. ஆனால் என்ன செய்கிறோம், ஆண்டவர் வந்து நம்மளை மன்னிக்க ரெடியாக இருக்கிறாரு. ஆனால் நம்ம வந்து மெய்யான மனம் திரும்புதலோட வெறும் வாயின் வார்த்தை, ஆண்டவரே நான் அந்த பாவம் பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் மீண்டும் அதே பாவத்தை பண்ணுகிறவர்களாக தேவனிடத்தில் சேரக்கூடாது. மெய்யான மனம் திரும்புதலோடு நம்ம சேரணும். எப்படி இளையகுமாரன் வந்து தகப்பனை கேவலப்படுத்திட்டு அவர் சொத்துக்களை எல்லாம் வாங்கிட்டு போனாலும் அவர் மனம் திரும்பி தகப்பனே உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன் இருதயத்தில் அறிக்கையிட்டு வந்தது நிமித்தம்
அங்கே ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம் எல்லாமே உண்டாச்சு. அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் வந்து நம்மளை மன்னிக்க ஆயத்தமாயிருக்கிறார், நமக்கு மன்னிப்பை வழங்கி விட்டார். எப்போ? 2024 வருஷத்துக்கு முன்னாடியே, நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம செஞ்ச பாவங்களுக்கான மன்னிப்பை அவர் சிலுவையிலே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆனால் நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம மெய்யான மனம் திரும்புதலோட அந்த மன்னிப்பை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது, ஆண்டவரிடத்துல சேரும்போது அது மிகப்பெரிய ஒரு கிஃப்ட். ஏன்னா உலகத்திலேயே உள்ள ஒரு பெரிய கிஃப்ட் என்ன அப்படின்னா மன்னிப்பு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. மன்னிக்கிறது தான் ஒரு பெரிய கிஃப்ட்டு. அந்த கிஃப்ட்டை கொடுக்குறவங்களுக்கும் சந்தோஷம், அந்த கிஃப்டை வாங்குகிறவங்களுக்கு அதை காட்டிலும் சந்தோஷம். இப்படியாக நம்ம இணையும் போது தான் ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம் உண்டாகிறது. இந்த காரியத்தை தான் சிலுவை வந்து செய்தது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தின் மூலமாக இந்த காரியம் நிகழ்ந்தது. நீங்களும் நானும் பிறக்கிற 2024 வருஷத்துக்கு முன்னாடியே நம்மளுடைய பாவங்களுக்கான மன்னிப்பை ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்து விட்டார். நம்ம என்ன செய்யணும்னா, மெய்யான மன திரும்புதலோடு கூட தேவனிடத்தில் சேரும்போது அது வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஒரு விஷயம். ஆண்டவருடைய சமூகத்தில் சேர்றதே ஒரு இன்பமான விஷயம். இந்த காரியங்களெல்லாம் நம்ம தியானிக்கும் போது தான் அந்த மகிழ்ச்சி நம்ம இருதயத்தில் என்ன செய்யும், உண்டாகும். அந்த மன்னிப்பினுடைய ஸ்லாக்கியம், நம்ம பெற்றுக்கொண்ட ஸ்லாக்கியத்தை நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். அப்போது இப்படிப்பட்ட பெரிதான மேன்மையை, அதாவது நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு பாவ மன்னிப்பு, நான் செய்த பாவங்களுக்கான மன்னிப்பை கர்த்தர் எனக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற இந்த சிலுவையை குறித்து தான் பவுல் என்ன செய்கிறார்னா மேன்மை பாராட்டுகிறார். அடுத்ததாக ஒரு காரியம், நம்மளை மன்னிச்சிட்டாரு, நம்ம பாவங்களை எண்ணாது இருக்கிறாரு. அது மாத்திரம் இல்லாமல் நம்மை நீதிமானாய் மாற்றுகிறார். இந்த சிலுவை மரணம் என்ன செய்கிறதுனா நம்மை நீதிமானாய் மாற்றுகிறது. இப்போ நீங்கள் ஒரு ரோமர் 3வது அதிகாரம் 24வது வசனம் 25வது வசனம். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். தேவன் பொறுமையாய் இருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும், தாம் நீதியுள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமான் ஆக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். ஆமென், அல்லேலூயா. நம்ம நீதிமானாகுகிற காரியம் வந்து நம்மளுடைய சுய நீதியினால, நிச்சயமா நான் செய்கிற கிரியைகளினால நான் வந்து இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டேன், நான் நல்லது மாத்திரம்தான் செய்கிறேன், நான் ஒரு எறும்பு கூட நசுக்கினதில்லை, அப்படி இதனால தான் நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம யாருக்குமே தகுதி இல்லை. அதுக்கு நம்ம ஒருத்தான ஆளும் கிடையாது. அந்த அளவுக்கு நம்ம இருக்கிறோம், நம்ம வாழ்க்கையும் அப்படியா இருக்கிறது. அதனால யாருமே வந்து சுய கிரியைகளினால நம்ம நீதிமான் ஆகவே முடியாது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் நம்ம ஒரு பாவம் பண்ணோம் அப்படின்னா, நம்ம யாருக்கு பாவம் பண்ணோமோ அவங்களுக்கு நம்ம ஈடு செஞ்சாகணும், அவங்களுக்கு நம்ம ஈடும் செய்யணும். அதே சமயத்தில் நான் பண்ண பாவத்து நிமித்தம் ஏற்படுகிற தேவ கோபத்தையும் நான் என்ன செய்யணும், நிவர்த்தி செய்யணும். நான் ஒரு பாவம் பண்ணேன்னா 2 காரியத்தை நான் செய்யணும். என்ன செய்யணும்? ஒன்று ஈடு செய்யணும். யாருக்கு நான் பாவம் பண்ணிட்டேனோ அவங்களுக்கு நான் ஈடு செய்யணும். அடுத்தது, நான் செஞ்ச பாவத்து நிமித்தம் தேவ கோபம் என் மேலே ஏற்பட்டுருந்துச்சுன்னா அந்த தேவ கோபத்தையும் நான் நிவர்த்தி செய்யணும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. ஆனால் பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் கிருபையாய் நமக்காக 2யுமே செய்து முடித்தார். நம்ம பண்ணின பாவத்துக்கு ஈடும் செய்தார், அதே நேரத்தில் தேவ கோபத்தையும் அவர் என்ன செய்தார்னா நிவர்த்தி செய்தார். நம்ம யாத்ராகமம் 21வது அதிகாரத்தில் வாசித்து பார்த்தா தெரியும். யாத்ராகமம் 21வது அதிகாரம் 29வது வசனம். தன் மாடு வழக்கமாய் முட்டுகிற மாடாயிருந்து அது அதன் எஜமானுக்கு அறிவிக்கப்பட்டும் அவன் அதை கட்டி வைக்காததினால் அது ஒரு புருஷனையாவது ஒரு ஸ்திரீயாவது கொன்று போட்டால் மாடும் கல்லெறியப்பட வேண்டும், அதன் எஜமானும் கொலை செய்யப்பட வேண்டும். அப்படி 32யும் வாசிப்போம். அந்த மாடு ஒரு அடிமையானவனையாவது ஒரு அடிமை பெண்ணையாவது முட்டினால் அதற்கு உடையவன் அவர்களுடைய எஜமானுக்கு 30 சேக்கல் நிறையான வெள்ளியை கொடுக்க கடவன், மாடு கல்லெறியப்பட வேண்டும். அப்போ நம்ம ஈடும் செய்யணும், நம்ம நிவர்த்தியும் செய்யணுங்கிறது நமக்கு கன்ஃபார்மாக தெரியுது. இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில அநீதியான ஒரு மனுஷனை கர்த்தர் வந்து எப்படி நீதிமானாக மாற்றினார் அப்படின்னு பார்த்தோம்னா,
அந்த சிலுவை மரணத்துல ஒரே நேரத்துல அநீதியும் நடந்துச்சு, நீதியும் நடந்துச்சு. அநீதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பாவமே அறியாத, குற்றமே அறியாத இயேசு கிறிஸ்து அந்த சிலுவை மரணத்துல பலியாக்கப்பட்டார். அது ஒரு அநீதி. நீதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பாவியாகிய மனுஷனை கர்த்தர் இயேசு கிறிஸ்துவோடு சமமாய் ஒப்பிட்டு அவரை போலவே நம்மை நோக்குகிறதுனால நம்மளை நீதிமானாய் பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து அவர் குற்றம் இல்லாதவர், ஆனால் பலிபொருளாக அவரை பார்த்து, அப்போ ஒரே நேரத்தில் அந்த சிலுவையில் அநீதியும் நடந்துச்சு, நீதியும் நடந்துச்சு. பாருங்களேன், இந்த அவர் அடிக்கப்பட்டது நிமித்தம், அவர் காயப்பட்டதின் நிமித்தம் நம்ம என்ன செய்கிறோம்னா, குற்றமற்றவர்களாக நம்ம என்ன செய்கிறோம், தேவன் நம்மளை பார்க்கிறார். நம்ம ஒரு பாடலில் கூட வரும், பாவம் செய்யாத ஒரு மகனை போல பார்க்கின்றார் பரமபிதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாடல் வரும். அப்போ பாருங்க, ஒரு ஒரு மனுஷங்கிட்ட யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு நம்ம ஒரு தவறு பண்ணிட்டோம், ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம மன்னிப்பு கேட்டாலும் அவங்க ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப காலம் ஆயிடுச்சுன்னா நிச்சயமாக அவங்க என்ன செஞ்சுருப்பாங்க, அது ஓரளவுக்கு அவங்களுக்கு அந்த தாக்கம் குறைஞ்சிருக்கும். நம்ம பண்ணின அந்த ஒரு தாக்கம் குறைஞ்சிருக்கும். அது மாத்திரம் இல்லாமல் அவங்க ஞாபக மறதி உடையவங்களாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக நம்ம செஞ்ச பாவத்தை என்ன செஞ்சுருப்பாங்க, மறந்துட்டு நம்மள்கிட்ட இயல்பாக பழகி இருந்திருப்பாங்க. காலங்களும் ஞாபக மறதியும் இதுக்கு ஒரு தீர்வாக இருக்கும் மனுஷங்கள்கிட்ட. ஆனால் ஆண்டவர் இடத்துல அப்படியெல்லாம் இல்லை. ஆண்டவர் எல்லாத்தையும் கண் மாதிரி வச்சிருப்பார் அவர். அப்போ மனுஷங்கள்கிட்ட அவங்க ஞாபக மறதி உடையவங்க, மறக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறவங்களா இருந்தாலும் அவங்களாலே மறக்க முடியாத அளவுக்கு நம்ம பண்ணின பாவங்கள் சில நேரங்கள் அவங்க இருதயத்தை காயப்படுத்தி இருந்துச்சுன்னா, நம்மளை பார்க்கையிலாம் அவங்களுக்கு அந்த உணர்வு வரும், அந்த ஃபீலிங் வரும், இப்படி பண்ணவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இயல்பாகவே என்ன செஞ்சிடும், அந்த ஃபீலிங் வந்துடும், அந்த தாட் வந்துடும் அவங்கள பார்க்கையிலாம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார் பாருங்களேன், பாவியாகிய மனுஷன், நம்ம பாவம் பண்ணவங்க, பாவியாகிய மனுஷன் நம்ம போய் அதாவது கிருபாசன தண்டையில் கிட்டி சேரத்தக்கதான கிருபையை பெற்றிருக்கிறோம் இயேசு கிறிஸ்து மூலமாக. நம்ம போய் நிற்கையிலையும் இயேசு கிறிஸ்துவை பார்க்கையில் எப்படி ஆண்டவர் தன் மகனை ஒரு பாசத்தோடு பார்ப்பாங்களோ, அதே போல் பாவியாகி நம்மளையும் என்ன செய்கிறாங்களாம், ஆண்டவர் பார்க்குறாங்க. பாருங்கள், இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு ஸ்லாக்கியம் நமக்கு. நம்ம கட்டின கணவனாக இருந்தாலும் சரி, பெத்த அம்மா அப்பாவாக இருந்தாலும் சரி, சில நேரங்களில் நம்ம பண்ணுற குற்றங்களை அவங்க மறக்க மாட்டாங்க. நிறைய வாட்டி சொல்லி கூட காட்டிடுவாங்க, நீ இப்படி பண்ணல அப்படின்னு சொல்லி கூட காட்டுவாங்க. அதெல்லாம் உண்மைதான். அப்படி ஆட்கள் நமக்கு இருந்தால் தான் நம்ம கரெக்டாக இருப்போம்னு நான் நினைக்கிறேன். அப்போ அப்படி சொல்லி காட்டையில் நமக்கு அது சங்கடமாக தான் இருக்கும். ஆனால் அப்படியெல்லாம் தேவன் என்ன செய்யலை, ஒருபோதும் நம்மளை குற்றப்படுத்துகிற தேவனாகவே இல்லை. பாருங்களேன், நம்ம எப்போ போனாலும் கிருபாசன தண்டையில் போனோம்னா, தேவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்ம போகையிலாம் நம்மளை பாவம் செய்யாத பிள்ளையை போல பார்த்து, நம்ம பண்ணுற ஜெபத்துக்கும் செவி கொடுத்து, அதுக்கும் ஆண்டவர் பதில் கொடுத்து நம்மளை நடத்துகிறார். பாருங்களேன், அதெல்லாம் எவ்வளோ ஒரு பெரிய கிருபை, எவ்வளோ ஒரு பெரிய ஸ்லாக்கியம். பாவியாகி நம்மளை நீதிமானாக பார்க்குறாரு பாருங்களேன், அதெல்லாம் உண்மையிலே ஆச்சரியமான ஒரு ஸ்லாக்கியம். அப்படிப்பட்ட கிருபைக்காக தான் பவுல் என்ன சொல்கிறாருன்னா, நான் சிலுவையை குறித்து தான் நான் மேன்மை பாராட்டுவேன், வேறொன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லுகிறார். ஒரு தேவ மனிதன் சொல்கிறாங்க, கிறிஸ்துவின் சிலுவை மரணத்திற்குள் தேவன் மனிதர்களுக்கு கொடுத்துள்ள இந்த ரட்சிப்பின் ஒரு சிறு துகளை கூட பாவியாகிய மனுஷன் பல லட்சக்கணக்கான ஆண்டுகள் நீதியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தாலும் அதை ஈடு செய்ய முடியாதான். ஒரு சிறு துகளை கூட நம்மளால பல லட்சக்கணக்கான ஆண்டுகள் நீதியுள்ள வாழ்க்கை, அதுவும் நீதியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தாலும் நம்மளால அந்த சிறு துகளை கூட நிறைவு செய்ய முடியாது, ஈடு செய்ய முடியாது. அப்பேற்பட்டதான ஒரு கிருபை தேவனை நம்ம எப்படினாச்சும் புரிந்து கொள்ளணும், அறிந்து கொள்ளணும், ஆண்டவரை இன்னும் கிட்டி சேரணும் அப்படிங்கிற வாஞ்சியோடு நம்ம நெருங்குகிறோம். ஆனால் நம்ம அறிவுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் தான் தேவன். அவரை நம்மளால் நிச்சயமாக என்ன செய்ய முடியாது, புரிந்து கொள்ள முடியாது, முற்று முடியுமா நம்மளால எல்லாம் புரிந்து கொள்ள முடியாது, அந்த அளவுக்கு ஞானம் இல்லை. ஆனால் நம்ம நம்பத்தக்கவர் ஆண்டவர். நம்ம நம்பிக்கை நம்ம ஃபுல்லாக ஆண்டவர் மேலே கான்ஃபிடெண்ட்டாக நம்ம நிச்சயமாக என்ன செய்யலாம், வைக்கலாம். அந்த அளவுக்கு நம்பிக்கைக்குரியவர் தான் தேவன். அப்படிப்பட்ட தேவன் என்ன செய்கிறார்னா, நம்மை நீதிமானாக மாற்றுகிறார். ரோமர் 8வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்களே நம்ம வாசிப்போம். ரோமர் 8, 1, 2, 3. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம்
என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. அதெப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். ஆமென். அப்போ பாருங்க, ஆண்டவர் நமக்காக செய்த காரியம் இந்த வசனங்களை வாசிக்கையில் நம்ம ஞானத்துக்கு விளங்கி கொள்கிற அளவுக்கு இல்லை. அவ்வளோ காரியங்களை தேவன் நமக்காக, அற்பமான மனிதர்களுக்காக அவ்வளோ காரியங்களை செய்திருக்கிறார். ஒவ்வொன்றையும் முன்கூட்டியே தீர்மானித்து, நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே, நம்ம கரு உருவாகிறதுக்கு முன்னாடியே நமக்கான காரியங்களை ஒவ்வொன்றையும் ஆயத்தப்படுத்தி இப்படி தான் செய்யணும், என்னென்ன மாதிரி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லையில் ஆண்டவருடைய ஞானத்தை விளங்கி கொள்கிற அளவுக்கு நமக்கு என்ன இல்லை, ஞானம் இல்லை என்று தான் கூற வேண்டும். நம்ம யோவான் 5வது அதிகாரம் 22வது வசனத்தை நம்ம வாசிப்போம். யோவான் 5:22. அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லோரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். பாருங்க, நியாய தீர்ப்பு செய்கிற அதிகாரம் முழுவதும் குமாரனுக்கு தான் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் ஆண்டவர் என்ன செய்கிறார், அவரை குற்றவாளியாக ஒரு பழிபொருளாக ஒப்பு கொடுத்துட்டு நம்மளை நீதிமான்களாக மாற்றுகிறார். நியாய தீர்ப்பு செய்கிற அதிகாரம், இப்போ ஒரு ஜட்ஜி எடுத்துக்கிறோம். ஒரு ஜட்ஜுக்கு என்ன வேலை? அந்த ஜட்ஜி வழக்கறிஞர்கள் வாதாடுறதை கேட்டுட்டு குற்றவாளிக்கு இந்த தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது தான் ஒரு ஜட்ஜோட வேலை. ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு குற்றவாளிக்காக ஒரு ஜட்ஜே இறங்கி அவருடைய குற்றங்களை, தண்டனைகளை அவருக்கு பதிலாக ஜட்ஜை ஏற்றுக்கொள்கிற சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம். அப்போது நியாயாதிபதியாக இருக்க வேண்டிய ஒரு ஆண்டவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் பாவியாகிய நமக்காக ஒரு இரட்சகராக மாறி நமக்காக எல்லா காரியங்களையும் சிலுவையில் செய்து முடிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போது இப்படிப்பட்ட சிலுவையை குறித்து தான் நம்ம என்ன செய்யணும், மேன்மை பாராட்டணும். ஏன்னா மன்னிப்பை கொடுத்த சிலுவை, நம்மளை நீதிமானாய் மாற்றுகிற சிலுவை, இப்படிப்பட்ட சிலுவையை குறித்து தான் நம்ம மேன்மை பாராட்டணும். இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். சிலுவை வேறு என்ன காரியங்களை நமக்கு கொடுக்கிறது என்று கலாத்தியர் 4வது அதிகாரம் 6-7 வசனங்களை நம்ம வாசிப்போம். 4:6-7. மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஆகையால் இனி நீ அடிமையாய் இராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனுமாய் இருக்கிறாய். ஆமென். பாருங்க, பாவியாகிய மனுஷனை ஆண்டவர் முதலாவது பாவ மன்னிப்பை கொடுக்கிறாரு, கொடுத்து தம் பக்கமாக இழுக்கிறாரு, அடுத்து நீதிமானாய் மாற்றுகிறார். அதற்கும் மேலான ஒரு பெரிய ஸ்லாக்கியம் என்ன அப்படின்னா, அவரை அப்பா பிதாவே அப்படின்னு கூப்பிடுகிறதான அந்த புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியும் நமக்கு கொடுக்குற, நம்ம பிள்ளைகளாய் மாற்றுகிறார். பாருங்களேன், இதுவும் ஒரு மேலான கிருபை. இளையகுமாரன் ஸ்டோரி, நம்ம இளையகுமாரன் காரியத்தை நம்ம எடுத்துட்டோம்னா, இளையகுமாரன் என்ன செய்கிறார், தகப்பனுக்கு விரோதமாக பாவம் செய்து தகப்பனை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி, என் சொத்தையெல்லாம் தாங்க, அப்பா வேணாம் ஆனால் அப்பா சம்பாரித்த சொத்து மட்டும் வேணும் அப்படிங்கிறது தான் இந்த காலத்து பிள்ளைகளுடைய சூழ்நிலையாக நம்ம இருக்கிறது. நிறைய பிள்ளைங்க இப்படி தான் இருக்காங்க. அப்போது அப்பா வேணான்னு சொல்லிட்டு ஒதுக்கிட்டு அவர் சம்பாரித்த எல்லா சொத்துக்களையும் என்ன செய்கிறார், வாங்கி கொண்டு ஜாலியாக இருக்கிறதுக்காக அவர் போகிறார். ஜாலியாக இருக்கிறத விட பாவம் செய்கிறதுக்காக அவர் போகிறார். அவர் போயிட்டாரு. அவர் போனாலும் அவர் திரும்பி வரையில் அவருக்குரிய பொருள்கள் அங்கே அப்படியே அவருக்குரியதாகவே இருந்தன. அவர் இளையகுமாரன்னா, இளையகுமாரனுக்கு அவர் பாவம் செய்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன காரியங்களை அவங்க தகப்பனார் வச்சிருந்தாரோ அதே காரியங்கள் இளையகுமாரன் பாவம் பண்ணி மனம் திரும்பி வந்ததுக்கு அப்புறமும் அப்படியே தான் இருந்தது. அவருடைய பாதரட்சிகள் அவருக்கு அணிவிக்கப்பட்டது, அவருடைய மோதிரங்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டது, அவர் சாப்பிட்ருக்க தட்டு கூட அவருக்குனே வச்சிருப்பாங்க போல, அவருடைய மேஜை நாற்காலி கூட அவருக்குனே வச்சிருந்திருப்பார் ஆண்டவர். எதையுமே மாற்றலை. பாருங்களேன், பிள்ளைகள் தப்பு பண்ணிட்டாங்கன்னா உடனே ஒரு தண்டனை என்ன செஞ்சிருவோம், ஆட்டோமேட்டிக்காக நம்ம பனிஷ்மெண்ட்டு கொடுத்துருவோம். ஆனால் ஆண்டவர் அப்படி எல்லாம் பாருங்க, என்னதான் பாவம் பண்ணிட்டு போயிட்டாலும் அந்த மன திரும்புதலோடு வரும்போது எப்படி பிள்ளையாக அனுப்பிவிட்டாரோ அதே போல தான் பிள்ளையாக தான் என்ன செய்கிறார், ஏற்றுக்கொள்கிறார்.
சரி பாவம் பண்ணிட்டு வந்துட்டான், நல்லா அடிபட்டு வந்திருக்கான், நல்லா அடிபட்டு மிதிப்பட்டு வந்திருக்கான், நம்ம சொன்னப்ப கேட்கல, முட்டி மோதி வந்திருக்கான். சரி வா, நீ கொஞ்ச நாளைக்கு ஒரு வருஷத்துக்கு என்ன செய்ய, நீ என் வீட்லேயும் பண்ணையால் இரு, இல்லை பண்ணிமை இல்லை அடிமையாக இரு அப்படின்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. பாருங்களேன், அது எவ்வளோ ஒரு பெரிய கிருபை நமக்கெல்லாம், எப்படிப்பட்டதான ஒரு சிலாக்கியம் பாருங்களேன். வா நீ என் பிள்ளையாவே வான்னு சொல்லுகிறார் பாருங்க. நம்ம தான் என்ன செய்கிறோம், பாவம் பண்ணிட்டோம், ஆச்சாக்கும் போச்சாக்கும் அப்படியாக்கும் இப்படியாக்கும் நம்ம பயப்படுறோம். ஆனால் ஆண்டவர் வந்து ரொம்ப சிம்பிளான ஆண்டவர், ரொம்ப ஈஸியான ஆண்டவர். ஒன்றே ஒன்று தான், நம்ம மெய்யான மன திரும்புதலோட தேவ சமூகத்தில் சேர்ந்தாலே போதும். பெரிய பெரிய காரியங்களெல்லாம் பாவம் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்காக பெரிய பெரிய காரியங்களெல்லாம் என்னென்னமோ பண்ணுறாங்க. எதுவுமே நீங்கள் பண்ண வேணாம். உங்கள் இருதயத்தில் நம்ம பண்ணின பாவத்தை நம்ம உணர்ந்தா மாத்திரம் போதும், உணர்ந்து தேவ சமூகத்தில் கண்ணீர் வடித்தா மாத்திரம் போதும். ஆண்டவர் வந்து இளையகுமாரனை அடிமையாக கூப்பிடலை, வேலைக்காரனாக கூப்பிடலை. நீ வேலைக்காரனாக இரு, உனக்கு புத்தி வந்துருச்சான்னு நான் பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு நீ மாறிட்டியான்னு நான் பார்த்துட்டு அப்புறமேட்டு உன்னை மகனா நான் வச்சுக்கிறேன் அப்படிலாம் ஆண்டவர் சொல்லவே இல்லை. எந்த நிபந்தனையுமே இல்லாத அன்பு செலுத்தினார் ஆண்டவர் பாவியாக மனுஷன் இடத்துல. அப்போ அந்த பிள்ளைகளாகிய சுதந்திரத்தையும் நமக்கு கொடுத்து நம்மளை பிள்ளைகளாகத்தான் பார்க்கிறார் தேவன். வந்து நம்ம யாரையுமே வந்து அடிமைகளாக அழைக்கலை, அடிமைகளாக பார்க்கல, தன் சொந்த குமாரனை போல தன் சொந்த பிள்ளைகளை போல பார்க்கிறார். இன்னொரு காரியம், எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு பெரிதான காரியம், ஒரு பெரிதான ஸ்லாக்கியம் இந்த சிலுவையின் மூலமாக நமக்கு கிடைத்தது. அது என்னவெனில், வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 6வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 1:6. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். ஆமென். அல்லேலூயா. பாருங்க எவ்வளோ என்ன ஒரு கிருபைகள், என்ன ஒரு ஆச்சரியம், எவ்வளோ சிலாக்கியங்கள். உண்மையிலேயே கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது அப்படின்னு சும்மாலாம் சொல்லி வைக்கல, எல்லாவற்றையும் உணர்ந்து எவ்வளோ அருமையாக வந்து சொல்லியிருக்காங்க பாருங்களேன். அதெல்லாம் வாசிக்கும் போது இருதயம் அப்படியே பூரிக்கிறது. உண்மையிலேயே இங்கே இருக்க நம்மளாம் 100% இந்த வார்த்தை உண்மை. ஏன்னா நம்மளாம் பாக்கியவான்கள் பாருங்கள். அவருடைய ரத்தம் தெளிக்குதல் அந்த விசேஷம் நமக்கு தெரிந்திருக்கிறது, சிலுவையின் மேன்மை நமக்கு தெரிந்திருக்கிறது, எப்படி நம்ம விசுவாசத்தோடு ஒவ்வொரு காரியத்தையும் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளணும், கற்றுக்கொள்ளணும், எப்படி மற்றவர்களை காட்டிலும் நம்ம விசேஷித்தவர்களாக இருக்கிறோம், எல்லாவற்றையும் தேவன் எவ்வளோ அழகாக நமக்கு விளக்கி சொல்லி நம்மளை எப்படி பாதையில் நடத்துகிறார் பாருங்களேன். உண்மையிலே கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் அது பாக்கியமுள்ள ஜனம்தான். இது எல்லாவற்றுக்கும் மேன்மையாக என்ன செய்கிறார்னா, நம்மளை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கி இருக்கிறாராம் தேவன். அப்போ பாருங்க, பாவியாகிய ஒரு மனுஷன் முன்னாடி சொன்னது போல மகிமையடைய முடியும்னா அது நிச்சயமா சிலுவையால் மாத்திரம்தான் முடியும், வேற எதுனாலையும் முடியவே முடியாது. ஒரு பாவம் செஞ்சு ஒருத்தனை கூட்டிட்டு வந்து அவன் பாவத்தை மன்னிச்சு அவனை நீதிமானாக்கி அவனை பிள்ளையாக்கி அவனுக்கு எல்லா சுதந்திரத்தையும் கொடுத்தது மாத்திரம் இல்லாம அவருக்கு முன்பாக நம்ம ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக இருக்குகிற மாதிரி நம்மளை தேவன் அப்படி மாற்றி இருக்கிறார் பாருங்களேன். அருமையான ஊழியக்காரர் ஒரு கூட்டத்துக்கு போயிருக்கையில் அந்த ஊழியக்காரங்க சொன்னாங்க, தேவன் வந்து நம்ம எல்லாரையுமே ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக தான் அழைத்திருக்கிறார். நீங்களும் அவர் நம்மளை கீழே உட்காந்து பார்த்துட்டு இருப்போம்ல ஆடியன்ஸ், அவங்கள சொல்றார், நீங்களும் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக தான் அழைக்கப்பட்டிருக்கீங்க, நானும் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக தான் நானும் அழைக்கப்பட்டிருக்கேன். ஆனால் நான் ஏன் மேலே நிற்கிறேன், நீங்கள் ஏன் கீழே உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டார். சொல்லுங்க, நீங்க ஏன் கீழே உட்கார்ந்துருக்கீங்க, அந்த ஊழியக்காரர் ஏன் மேலே நிற்கிறாரு? ஆனால் அவரும் அதே அழைப்பை பெற்றவர், நம்மளும் அதே அழைப்பை பெற்றவங்க தான். சரியா, நானே சொல்கிறேன். ஏன் அவர் சொன்ன காரியம் என்னன்னா, நான் ஏன் மேலே நிற்கிறேன், எனக்கு ஏன் இந்த மேன்மை கிடச்சிருக்கு அப்படின்னா, நான் தேவனோடு கூட செலவிடுகிற நேரம், என்னுடைய தனிப்பட்ட நேரத்தை நான் தேவனோடு நான் எப்படி செலவிடுகிறேன், நான் தேவனோடு எந்த அளவுக்கு ஐக்கியமாக இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு காரியம்தான் நான் மேலே நிற்கிறதையும் நீங்கள் கீழே உட்கார்ந்துருக்கிறதையும் தீர்மானிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது உண்மையிலே ஒரு உண்மையான காரியம். ஒரு சின்ன பையன் அவங்க அப்பா கூட போகும்போது போய்கிட்டே இருக்கையில் மேலே ஒரு ஃப்ளைட் போயிருக்கு. இப்போ ஃப்ளைட்டை பார்த்தேன், இது என்ன டேடி அப்படின்னு சொல்லி கேட்கல, அது ஃப்ளைட்டு அப்படின்னு. இது என்னது, இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலை, இது நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு சீக்கிரமாக டிராஃபிக் ஜாம் இல்லாமல் நம்ம ட்ராவல் பண்ணலாம், அது மாத்திரம் இல்லை ஒரே நேரத்தில் 150-200 பேர் கூட போகலாம் அப்படின்னு சொல்லல. இந்த பையன் கீழேருந்து பார்க்குறதுனால அது குட்டியாக தெரிஞ்சிருக்கு.
என்ன டேடி இவ்வளோ குட்டியாக இருக்குது, என் கைக்குள்ளேயே வந்துடும் போல இருக்குது, இதில் எப்படி 150 பேர் நம்ம ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கல அவங்க அப்பாவுக்கு அதுக்கு விளக்கம் சொல்ல தெரியல. அதனால் என்ன செய்கிறார், நேர ஏர்போர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறார். ஏர்போர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போய் கிட்டக்க ஃப்ளைட்டை கொண்டு போய் பார்க்குறாரு. அப்போ இவ்வளோ பெரிய ஃப்ளைட்டாக இது, ஆமாம் அப்போ இதில் நிறையா பேர் என்ன செய்யலாம், நிச்சயமாக ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அந்த பையன் வந்து உணர்ந்து கொண்டான். அதுபோல தான் தேவனை நம்ம தூரத்தில் இருந்து நம்ம நோக்கையில் தேவனுடைய வல்லமையும் தேவனுடைய காரியங்களும் அற்புதங்களும் அதிசயங்களும் நம்ம என்ன செய்ய முடியாது, விளங்கி கொள்ள முடியாது. நம்ம பார்வைக்கு அது சின்னதாகவும் அற்பமானதாகவும் தான் தெரியும். ஆனால் நம்ம தேவனை நெருங்கி சேர 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 தான் அவருடைய வல்லமையை நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். அவருடைய அபிஷேகங்களே அற்புதங்களே நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். நம்மளையும் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக தான் தேவன் அழைத்திருக்கிறார். நம்ம என்ன செய்கிறதில்ல, பரிசுத்தவான்களுக்கு தெரிஞ்ச அந்த சீக்ரெட் என்ன செய்யுது நமக்கு தெரியும். ஆனாலும் என்ன, நம்மளுடைய சோம்பேறித்தனம், நம்மளுடைய வேலை, இப்படின்னு அநேக காரியங்களின் நிமித்தம் நம்ம தேவனுக்கு என்ன செய்கிறதில்ல, நேரம் கொடுக்கறதில்ல. நம்ம தேவனோடு என்ன செய்கிறதில்ல, நேரம் செலவிடுகிறதில்ல. பெர்க்மான்ஸ் ஐயாட்ட அவரோடு வேலை பார்க்குற அந்த ஒரு மனிதன் கேட்டேன், எப்படி ஐயா நீங்கள் இவ்வளோ ஃபேமஸ் ஆகிட்டீங்க, உங்களை பார்த்தாலே ஜனங்கள் எல்லாம் அப்படி சந்தோஷப்படுறாங்களே எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கேட்டார். அப்போ சொன்னார், எனக்கே தெரியலப்பா, நான் என்ன செய்வேன், ஒரு பாட்டு தான் நான் எழுதுறேன், அதுவும் வேத வசனத்தில் இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணி தான் எழுதுறேன். ஆனால் தேவன் என்னை ஏன் எப்படி என்னை மாற்றினாருன்னு தெரியல, எனக்கே தெரியலை. ஒருவேளை இப்படி இருக்கும், நான் 3 மணிக்கு எந்திரிச்சு நான் ஜெபம் பண்ணுவேன், நான் ஆண்டவரையே எப்பயுமே என்னுடைய எல்லா காரியங்களையும் அவரையே நினச்சிட்டுப்பேன், ஒருவேளை அதனால இருக்குமோ அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாராம். அப்போ தான் அந்த மனிதன் உணர்ந்தார், ஆண்டவரை நம்ம நெருங்கி சேருகிறது ரொம்ப கஷ்டமான காரியம் அல்ல, அது ஒரு எளிதான காரியம்தான். ஆனால் நம்ம தான் அதை என்ன செய்கிறோம், மற்ற ஊழியக்காரங்களை பார்க்கையில் அது நமக்கு பிரமிப்பாக இருக்கிற, இவங்க இப்படி பண்ணுறாங்க, நம்மளும் அதே ஆண்டவரை தானே நம்மளும் வணங்குறோம், நம்மளும் நேசிக்கிறோம், நம்மளும் எல்லா காரியங்களையும் ஆண்டவரோடு பகிர்ந்து கொள்ளுகிறோம், ஆனால் நம்ம ஏன் இப்படி இருக்கோம் அப்படின்னு. அப்போ நம்ம செய்ய வேண்டிய காரியம், எல்லாருடைய அழைப்புமே ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக தான் நம்ம எல்லாருமே அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, தேவ சமூகத்தில் நம்ம நேரத்தை செலவிடணும், தேவனோடு நம்ம ஐக்கியப்படணும், தேவனோடு உறவாடணும். எல்லா காரியங்களும் ஏனோக்கோ போல தேவனோட குடும்பத்தில் இருந்தாலுமே தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தது போல நம்மளும் சஞ்சரித்து கொண்டு இருக்கணும். அப்படி நம்ம நேரத்தை நம்ம செலவிட்டு பார்த்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். அப்படிலாம் நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்த்து அந்த அந்த காரியங்களை நம்மளை உணர்ந்து கொள்ளணும். நம்மளை அந்த அனுபவத்துக்குள்ளாக நம்மளை என்ன செய்யணும், கடந்து செல்லணும். அப்போ இப்படிப்பட்டதான மேன்மைகளை கொடுத்த இப்படிப்பட்டதான காரியங்களை நமக்கு கொடுத்த இந்த சிலுவையை குறித்து தான் நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம மேன்மை பாராட்டணும். நம்மக்கிட்ட இருக்க சொத்து பத்தோ, நம்ம பேங்க் பேலன்ஸோ, நம்மக்கிட்ட இருக்கிற நமக்கு துணையாக சப்போர்ட்டாக நிற்கிற மனுஷங்களோ, எந்த ஒரு காரியமே எல்லாமே அநித்தியமானவைகள். நித்தியமானது அவர் ஒருவர் மாத்திரம்தான். அந்த சிலுவை மாத்திரம்தான் நமக்கு இப்படிப்பட்ட மேலான ஸ்லாக்கியங்களை கொடுத்திருக்கிறது. அதனால நம்ம சிலுவையை குறித்து மாத்திரம் மேன்மை பாராட்டுகிறவர்களாக இருப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காக இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தீ பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. எதிர்ச்சின்னு பாடுவோமா? பிரித்தெடுத்தீ பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. ஆராதனை உமக்கே அனுதி உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி கிருபையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் இரத்தம் நீங்க பிரித்தெடுத்தீ பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட.
மாம்சமான திரையை அன்று இழித்து புது வழி திறந்தே. மாம்சமான திரையை அன்று இழித்து புது வழி திறந்தே. மகா மகா பரிசுத்தமும் திருச்சமூகம் நுழைய செய்தே. மகா மகா பரிசுத்தமும் திருச்சமூகம் நுழைய செய்தே. மகா மகா பரிசுத்தமும் திருச்சமூகம் நுழைய செய்தே. வல்லமையும் மகிமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. வல்லமையும் வல்லமையும் மகிமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. ஆண்டவர் அவருடைய இரக்கத்தினாலும் கிருபையினாலும் இந்த சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டதினாலே நாம் பாக்கியம் பெற்றவர்களாகி இருக்கிறோம். எல்லாரும் சொல்லுவோமா, நான் பாக்கியவான், நான் பாக்கியவதி. சிலுவையின் மூலமாய் நான் பாக்கியவானாய் மாறி இருக்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க, சிலுவையின் மூலமாய் நான் பாக்கியவதியாய் மாறி இருக்கிறேன். சிலுவை மரணத்தின் மூலமாய் நான் மன்னிப்பை பெற்றிருக்கிறேன். சிலுவை மரணத்தின் மூலமாய் நான் நீதிமானாய் மாறி இருக்கிறேன். சிலுவை மரணத்தின் மூலமாய் நான் புத்திர சுவிகாரத்தை பெற்றிருக்கிறேன். சிலுவை மரணத்தின் மூலமாய் நான் ராஜாவாக ஆசாரியராக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு இந்த மாலை வேளையிலே நமக்கு நல்ல சத்தியத்தை போதித்திருக்கிறார். சிலுவையின் மூலம் நமக்கு கிடைப்பது என்ன? சிலுவை மரணம் நமக்கு என்ன கொடுக்கிறது? சிலுவை மரணம் நமக்கு என்ன கொடுக்கிறது? இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன கொடுக்கிறது என்பதை பற்றி 4 காரியங்களை பேசி இருக்கிறார். சிலுவை மரணம் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறது? முதலாவது, நமக்கு மன்னிப்பை கொடுத்திருக்கிறது. இரண்டாவதாக, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நீதிமான் என்ற அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறோம். சிலுவை மரணம் நம்மை நீதிமானாக மாற்றி இருக்கிறது. மூன்றாவதாக, சிலுவை மரணம் அவரை அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்கதான புத்திர சுவிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறது. நான்காவதாக, சிலுவை மரணம் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறது? சிலுவை மரணம் நம்மை ராஜாக்களாக ஆசாரியர்களாக உயர்த்தி இருக்கிறது. நாம் விசேஷமானவர்களாய் மாறி இருக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் எவ்வளவு நமக்கு பெருமைக்குரிய காரியம். யோசித்து பாருங்கள். அதை குறித்தே நாம் பெருமைப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை குறித்து, அவர் நமக்காக அந்த காரியத்தை ஏற்றுக்கொண்டதை குறித்து நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். மாலை வேளையிலே நாம் அதை குறித்து மேன்மை பாராட்டுவோம். நாம் ஒவ்வொருவரும் மேன்மை பாராட்டுவோம். இன்று பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுத்தந்த இந்த சத்தியங்களின் அடிப்படையிலே நீங்கள் ஒவ்வொருவரும் மாறிவிட்டீர்கள், ஆகிவிட்டீர்கள். அது உங்களுக்கு கிடைத்து விட்டது. அதை உடையவர்களாய் நீங்கள் இருக்கிறீர்கள். ஒருவேளை உங்கள் எண்ணத்திலே உங்களை பிசாசு ஏதாவது சந்தேகத்துக்குள்ளாய் கொண்டு வந்து உங்களை பல காரியங்களிலே பல எண்ணங்களிலே உங்களை வைத்திருந்தால் அவைகளை குறித்து நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. சிலுவை மரணம் உங்களுக்கு மேன்மையை கொடுக்கக்கூடிய ஒன்று. ஆகவே குற்ற உணர்வுக்குள்ளாய் இருக்காதீங்க. சிலுவை மரணம் உங்களுக்கு மன்னிப்பை கொடுத்திருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோமா, நான் மன்னிப்பை பெற்றதற்காக ஸ்தோத்திரம், நான் மன்னிக்கப்பட்டதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். இரண்டாவதாக, நம்மை நீதிமானாய் மாற்றி இருக்கிறது. ஹல்லேலூயா. நீதிமானாய் மாற்றி இருக்கிறது அர்த்தம் என்ன தெரியுமா? பரலோக கவர்மெண்ட்ல
அந்த கோர்ட்டில் நம்மளை நிரபராதி என்று விடுதலை செய்திருக்கிறது. அதுதான் நீதிமான் என்ற அர்த்தம். பரலோக கோர்ட்டு நம்மளை நிரபராதி என்று அறிக்கை செய்து நம்மை அனுப்பி வைத்திருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஏசாயா சொல்லும் போது, உங்கள் பாவங்கள் இரத்தாம்பர சிவப்பை போல இருந்தாலும் அது வெண் பஞ்சை போல மாற்றுவேன் என்று சொன்னபடியே ஆண்டவர் நம்மை வெண் பஞ்சை போல மாற்றி நம்மை நிரபராதிகளாக நீதிமான்களாக மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா! இது நமக்கு கிடைத்த ஒரு பாக்கியம். ஆகவே நாம் கூனி குறுகி இருக்க வேண்டிய அவசியமில்லை. நாம் சாத்தானுடைய குற்றச்சாட்டுகளுக்கு நாம் ஆளாக வேண்டியதில்லை. அவன் பொய்யன். நம்மை ஓயாமல் பழைய காரியங்களை நினைவுபடுத்தி நம்மை ஏமாற்றி கொண்டே இருப்பான். அதற்கு இடம் கொடுக்க கூடாது. சிலுவை மரணத்தினாலே நீங்கள் நிரபராதியாய் மாறி இருக்கிறீர்கள். மூன்றாவதாக, நாம் அவருடைய பிள்ளைகளாக, அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்கதாக, நாம் யாராய் இருந்தாலும் குலம் கோத்திரம் வித்தியாசம் பார்க்காதபடி தேவனுடைய பிள்ளை, கர்த்தருடைய பிள்ளையாய் நாம் மாறி இருக்கிறோம். அல்லேலூயா! நாம் எளியவர்களாக இருந்தாலும், தாழ்மையுள்ளவர்களாக இருந்தாலும், குறைவுள்ளவர்களாக இருந்தாலும், பரலோகத்துக்கு உரியவர்களாக அவர் நம்மை தத்தெடுத்திருக்கிறார். நாம் அவருடைய பிள்ளைகளாய் மாறி இருக்கிறோம். அவரை அப்பா என்று அழைக்கத்தக்கதான உரிமையை நாம் பெற்றிருக்கிறோம். இளைய குமாரனை எப்படி தகப்பன் சேர்த்து கொண்டாரோ, அவனுக்குரிய எல்லாவற்றை கொடுத்து அவனை எப்படி அதே அந்தஸ்திலே கொண்டு வந்தாரோ, அதே போல நம்மை சேர்த்து கொண்டார். இது ஒரு பாக்கியம். கடைசியாக நாம் தியானித்ததை போல நம்மை ராஜாக்களாக, ஆசாரியர்களாக மாற்றி இருக்கிறது. சிலுவை மரணம் நம்மை மாற்றி இருக்கிறது. இந்த பாக்கியத்தை நாம் நினைத்து எப்போதும் அவரை ஆராதிக்கிறவர்களாக, அவரை சேவிக்கிறவர்களாக, அவருடைய தலைமையின் கீழே இந்த பூமியிலே நாம் நிர்வாகம் பண்ணுகிறவர்களாக, அரசாட்சி செய்கிறவர்களாக, ஆளுகை செய்கிறவர்களாக, சாத்தானுடைய கிரியைகளை அழிக்கிறவர்களாக, சாத்தானுடைய அரண்களை நிர்மூலமாக்குகிறவர்களாக, பொல்லாத கலைகளை விதைக்கிற சாத்தானுடைய கிரியைகள் ஏற்படாதபடி நாம் ஆட்சி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா! ஆண்டவர் இந்த பாக்கியத்தை எல்லாம் தந்திருக்கிறார். ஆகவே நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். சிலுவையை குறித்து நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். இந்த ரகசியத்தை பவுல் அப்போஸ்தலனுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார். இந்த மாலை வேளையிலே அந்த சத்தியத்தினாலே இன்று நமக்கு அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். வந்திருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் பாக்கியவான்கள். ஆண்டவர் இந்த பாக்கியத்தை உங்களுக்கு தருகிறார். அல்லேலூயா! நீங்களும் இனிமேல் சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரிடத்திலே வந்த நீங்கள் ஒவ்வொருவரும் பாக்கியவான்கள். இந்த மேன்மை உங்களுக்குள்ள எப்போதும் ஆணித்தரமாய் இருக்கட்டும். உறுதியாய் அது உங்களுக்குள்ளே கிரியை செய்யட்டும். எப்போது தலை நிமிர்ந்து நீங்கள் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் மூலமாக இந்த பாக்கியங்களை எல்லாம் பெற்றிருக்கிறேன் என்று நீங்கள் தைரியமாய் இருக்க வேண்டும். நல்ல தகப்பனே, இந்த நாளிலேயும் கூட எங்களோடு நீர் பேசின செய்திகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை எங்களுக்கு அனுப்பி தந்ததற்காக நன்றி சுவாமி. தகப்பனே, இந்த தேவ செய்தி ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்கட்டும். இந்த மாலை ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அது பிரயோஜனமாய் இருக்கட்டும். நானும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்தே மேன்மை பாராட்டுவேன் என்று பவுல் சொன்னது போல, மற்ற ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதபடி சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை, சிலுவையில் அறையுண்ட இயேசுவை, எங்களுக்காக சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொண்ட இயேசுவை குறித்து மேன்மை பாராட்ட ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. வந்த ஒவ்வொருவருக்கும் இந்த சத்தியம் ஆசீர்வாதமாய் மாறட்டும். அவர்கள் மன்னிப்பு பெற்றுக்கொண்டவர்களாக, நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்களாக, உடைய பிள்ளைகளாய் மாறினவர்களாக, ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் மாறினவர்களாக கடந்து செல்லட்டும். வந்திருக்கிறவர்கள் மத்தியிலே என்னென்ன தேவையோடு வந்திருக்கிறார்களோ உடைய சிலுவையின் புண்ணியத்தினாலே அந்த தேவைகள்லாம் சந்திக்கப்படட்டும். அப்பா தகப்பனே, ஆன்லைனில் பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள், யூடியூப்ல இந்த செய்தியை யார் எப்போது பார்த்தாலும் அவர்களுக்குள்ளாக இந்த வார்த்தைகள் கிரியை செய்யட்டும். உங்களுடைய வல்லமை வெளிப்படட்டும். உங்கள் நாம மகிமைப்படட்டும். ஒவ்வொருவருக்கும் இதை பிரயோஜனமாய் மாற்றி தருவீராக. கர்த்தாவே, அவர்களுடைய எல்லா காரியங்களிலேயும் இந்த சத்தியம் அவர்களை விடுதலை ஆக்கட்டும். அப்பா
தகப்பனே, என்ன தேவையோடு வந்திருக்கிறார்களோ தேவைகளை சந்திப்பீராக. உடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தினால குறைவெல்லாம் போக்கும். குடும்பங்களை ஆசீர்வதியும். இவர்கள் குடும்ப நபர்கள் ஒவ்வொருவரோடும் உடைய கிருபை இருக்கட்டும், உடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும். சரீரத்தில் பலவீனத்தோடு வந்தவர்களாக இருந்தால் அந்த பலவீனங்கள் மறையட்டும், சுகம் உண்டாகட்டும் அப்பா. அதே போல தேவையோடு வந்தவர்களாக இருந்தால் அவர்கள் தேவைகள் சந்திக்கப்படட்டும். பரிசுத்த ஆவியானவரே, நீங்க தான் ராஜா ஒவ்வொருவரையும் உடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தினாலே குறைவெல்லாம் நிறைவாக்கி இன்னும் சம்பூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். வந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதத்தோடு அனுப்புகிறோம். செய்தி கொடுத்த உம்முடைய பிள்ளை ஆண்டவரே கமலா சுரேஷ்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். க்ளோரி கமலா அவர்களை நீர் எடுத்து பயன்படுத்தினதுக்காக நன்றி. அவர்களை இன்னும் மேன்மைப்படுத்துங்க, இன்னும் உயர்த்துங்க, இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுங்க. உம்முடைய இரக்கமுள்ள கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் ஆளுகை செய்யும், அசைவாடும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் பண்ணுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியம், பாதுகாப்பு, பராமரிப்பு, வழி நடத்துதல் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மோடும் நம்முடைய வீட்டார் அனைவரோடு கூட சகல பரிசுத்தவான்களோடு கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.